Dear students, we will see a very small topic which may come as a short notes. FPAI, Family Planning Association of India. The Family Planning Association of India is a non-governmental organization. Its headquarters is at Mumbai. ஒரு 5 மாடி கட்டிடத்தில் இந்த தொண்டு நிறுவனம் நடைபெறுகிறது. இதோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா குன்னூரில் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, மதுரையில் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, திண்டுக்கல் நிறைய இடங்களில் ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகங்களும் மருத்துவமனைகளும் இயங்குகின்றன. இந்த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இது 1949 ஆரம்பிக்கப்பட்டது. மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது. இதோடைய முக்கிய நோக்கம் ரெண்டு முக்கிய நோக்கம். ஒன்று, செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், SRH. செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் covers the safe motherhood and child survival, empowerment of women, and male involvement, adolescent health and youth development. இது ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. நிறைய பேர் இதை ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் என்பது மாதிரி பார்ப்பார்கள். ஆனால் இவர்களுடைய முக்கிய நோக்கமே மகளிர்களுக்கு செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், குழந்தை உண்டாகுவது, குழந்தை பிறப்பது, இது சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளித்தல், கல்வி அறிவு புகட்டுதல், இன் அடிஷன் ஃபேமிலி பிளானிங் சர்வீஸ் பண்ணுதல், நிறைய டியூபெக்டமி, வேசக்டமி, லெப்ராஸ்கோபி அப்படின்னு பண்ணுறாங்க. அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் ஆஃப் த விமன், பெண்கள் தன்னுடைய சுய கால்களில் நிற்க வேண்டும் அப்படி என்பதற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆண்களுக்கு அடலசன் ஹெல்த், வாலிபர்களுக்கு எப்படி அடலசன் ஹெல்த், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், பிரைவேட் பார்ட்ஸை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், அவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், யூத் டெவலப்மெண்ட்டுக்கும் ப்ரோக்ராம் நடத்துகிறார்கள். ஸோ த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா work very closely with other small NGOs. It acts as a mother NGO. மதர் என்ஜிஓண்டா சின்ன என்ஜிஓக்களுக்கு பணம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுறது மதர் என்ஜிஓ. ஸோ த ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா works as a mother NGO and trains the small NGOs, and it works along with the cooperation of the government. மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சுகாதார திட்டங்களில் பங்கேற்பது இதனுடைய முக்கிய நோக்கம். இதற்கு பெர்மனண்டாக ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பெர்மனண்டாக இந்தியாவில் 39 கிளினிக்ஸ் இருக்குது. 101 மொபைல் கிளினிக்ஸ் நடத்துகிறாங்க. 101 மொபைல் கிளினிக்ஸ் நடத்துகிறாங்க. நான் பர்சனலாக இதை மும்பையில் இவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் ஒரு எவாலுவேஷன் ப்ரோக்ராம்க்கு. அப்போ அவங்களுடைய சேவைகளையும் அவங்களுடைய கிளினிக்ஸு அவங்களுடைய மொபைல் கிளினிக்கையும் போய் பார்வையிட்டோம். ஸோ த கம்யூனிட்டி பேஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சர்வீசஸ் அவங்க இந்தியா முழுக்க 2700 சர்வீஸ் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க. 39 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, 101 மொபைல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க,
2700 கம்யூனிட்டி பேஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஒருத்தருக்கு விட்டமின் மாத்திரை வாங்கணும்னா அங்கே ஒரு சென்டரை வச்சுருப்பாங்க, ஒரு சிலம்ல அங்கே போய் வாங்கி கொள்ளலாம். மதுரையில் மிகப்பெரிய அளவில் எல்லிஸ் நகரில் இது நடக்குது. அங்கே ஹெச்ஐவிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்காங்க. ஸோ இட் ஆல்சோ ஒர்க்ஸ் வித் ப்ரைவேட் டாக்டர்ஸ். 563 ப்ரைவேட் டாக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க. 196 ஏஜென்சி கூட ஒர்க் பண்ணுறாங்க. And Family Planning Association of India also operates 3 infertility clinics. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுதல், and contraceptive retail sales program also being conducted by the Family Planning Association of India. In total, the Family Planning Association of India, with the headquarters at Mumbai, has service points, around 4,000 service points in India. So what are the functions of the Family Planning Association of India? The main function is family planning, where they got operation theatre and gynecologist and obstetrician to do sterilization services, laparoscopy services. Based on the family planning, it also works in the hunger and poverty alleviation. ஏழ்மையை போர்ப்பதற்கும் பசியை போப்பதற்கும் ஒர்க் பண்ணுகிறார்கள். They increases the education, they empower the women, they improve the infant health, they improve the maternal health, they decreases in HIV/AIDS activities. The prevalence of HIV reduce பண்றதுக்கும் ஒர்க் பண்றாங்க. சேவ் த என்வாயர்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் ஒர்க் பண்றாங்க. They support the partnership. They partner with any organization. They partner with the government. They partner with the small organization. They partner with the any agencies and work to improve the sexual and reproductive health of the women. It is called, the Family Planning Association has got a subsidy organization which is called IPPF, International Planned Parenthood Federation. International Planned Parenthood Association means பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் IPPF, இன்டர்நேஷ்னல் பிளான்டு பேரண்ட்ஹுட் ஃபெடரேஷன். இது ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு துணை நிறுவனம். தேங்க்யூ.